உயிர் போயிடும், வந்தோன்ற அளவுக்கு போயிடும். இப்படித்தான் நடக்கும். ஒவ்வொரு மரமாக அழிக்கப்படும். மரம் இல்லை என்றால் காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையும். காற்றில் உள்ள அந்த அணுக்களை வடிகட்டக்கூடிய தன்மை, அந்த காற்றில் உள்ள ஈரப்பதம் குறையும் போது அழிந்து போவீர்கள். ஒரு கட்டத்துக்கு மேல மரம் இருக்காது. புரிஞ்சுக்கங்க. எந்த நாடு இயற்கை வளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த நாட்டுல மட்டும்தான் நம்ம வாழணும். பணத்திற்கோ பொருளாதாரத்திற்கோ அறிவிற்கோ இல்ல ஆடம்பரத்திற்கோ எந்த நாடு முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கின்றதோ அந்த நாட்டினாலும் அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களாலும் அந்த நாட்டு மக்களுக்கு அழிவுதானே தவிர, அது எந்த நாடா இருந்தாலும் சொல்றேன், ஜெனரலா ஐ எம் ஸ்பீக்கிங் ஜெனரலி, அந்த நாடு அழிவை நோக்கி மட்டும்தான் சொல்லும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயற்கை வளத்தை நேசிப்பவன் தான் இறைத்தன்மையை பெற்றவன். ஞானம் அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஞானம்னா என்னன்னா இயற்கையோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இயற்கை பக்கமே திரும்ப மாட்டீங்க. எங்க இருந்து ஞானம் கிடைக்கும்?